மக்களே, நேத்து எபிசோட்ல ஒரு சில விஷுவல்ஸ்லாம் கட் பண்ணி நமக்கு காட்டப்படாத சில விஷயங்கள் வந்து அங்க போய் பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏதுன்றது தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நேத்து எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்தது, நல்லா நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு கேப்டன்சியை கேட்கும்போது சடனா திவாகர் எழுந்து வினோத் ரொம்ப கேவலமான ஆளு, சீப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜிஎஸ் கை தட்டி ஒரு ரோஸ்ட் பண்ணியிருப்பார்ல, நான் பார்த்துருப்பீங்களே. அதோட ரோஸ்ட் செக்மெண்ட் லைவ்ல வேற மாதிரி இருந்திருக்கு. டைரக்டா விஜிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எபிசோட்ல கட் பண்ணிருங்க சார், போட்டுறாதீங்க, கட் பண்ணுருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள் கேள்வி கேட்டிருக்காரு திவாகருக்கு எதிராக. திவாகர் வந்து இந்த வீட்டில் பர்டிகுலர்லி போன வாரம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் குறிப்பாக கையை பிடிக்கும் போது ஆசையாக இருக்காதா அப்படின்ற வார்த்தையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஊரை பற்றி கேட்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேட்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு. அப்போ விஜிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, சார் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன கேள்விகள்லாம் நீங்கள் கேட்குறீங்க, தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா தெரியாமல் தான் கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு படத்தை போய் நடிக்கிறீங்க, படத்துல நடிச்சு சில விஷயங்கள் உங்க படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ உங்க ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பீங்களா? இந்த மாதிரி தகுதி தராதரம் ரேஞ்சு இந்த மாதிரிலாம் பாக்குறாருல, ஊர் பேருலாம் மொத்தம் பேசுறாருல. அப்போ இந்த இடத்துல நீங்க படம் ஓடும்போது அப்போ உங்க ரசிகர்கள்ட்ட இப்படி பாப்பீங்களா, இப்படி பேசுவீங்களா? அப்ப அது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்ப மட்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா எல்லாம்? இப்ப ஏன் பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு தரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விஜிஎஸ். கரெக்ட் தானே மக்களே? இப்ப நீங்க ஒரு ஹீரோ ஆகணும்னா யாரு பாக்குறான்? எல்லா மக்களும் எல்லா ரசிகர்களும் வந்து தானே பாக்குறாங்க. அப்ப நீ எதிர்பார்க்குற மாதிரி பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும் பார்க்கணும்னு நீ படம் எடுக்க முடியுமா? அப்படி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் கேட்கிறாரு. அப்ப அவங்கள மட்டும் பாக்குறேன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல தப்பு. அப்ப மட்டும் உங்களுக்கு எல்லாரும் வரணும் போது இப்ப என்ன சார் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சூப்பரான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ஊரு பேரு குலசாமி, எப்படி ஊரு குலசாமி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கேட்டாரு, நம்ம சொந்தக்காரா தான் இருப்பாங்கன்றது என்ன மீனிங்ல வருது? புரியுதுல, எந்த மீனிங்ல வருது? அது ஜாதி மதம் இனம் பேதம் இந்த வகையில வருது இல்லையா? அதையுமே கேள்வி கேட்டிருக்கார். இதெல்லாம் ஏன் சார் நீங்க கேட்குறீங்க, எதுக்கு பேசுறீங்க? இதெல்லாம் வந்து பேசக்கூடிய இடம் கிடையாதுன்ற மாதிரி வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டா குவாட்டா இருக்கணும்ன்ற மாதிரி கேமராமேன் ஜூமை வச்சிருக்காங்க திவாகர் ஃபேஸுக்கு மட்டும். அப்படியே சைலண்டா எதுவுமே பேசாம தலை குனிந்தபடி திவாகர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கார் அப்படின்றதுதான் ஹைலைட்டு. அது நமக்கு நேற்று கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. நான் இப்போ உங்க கூட பேசணுமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியாது சார், நான் கூட அது தகுதி இருக்கா இல்லையான்றதா இருக்கட்டும். படிப்பு என்ன சார், படிப்பு இது என்ன படிப்புன்றத மாதிரி இது எல்லாமே அடிச்சார்ல, எல்லாமே கண்டினியூஸ் சீக்வன்ஸ் தான். பட் அதுல 2-3 சீன்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஹைலைட்டா அந்த ஊரு சாமி பேரு இதெல்லாமே கட் பண்ணப்பட்டிருக்கு. திவ்யா கிட்ட தான் அவர் அதிகமா கேட்டார். கையை பிடிச்சி இது இருக்கா இருக்கட்டும், திவ்யா கிட்ட நீ என்ன சொந்தக்காரா அப்படின்றதா இருக்கட்டும், இதெல்லாமே கேட்டிருந்தார். திவ்யா அதெல்லாம் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணது சூப்பர். ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் திவாகர் வெளியேற்றினதுல டீமுமே ரொம்ப அதிருப்தியா இருந்திருக்காங்க திவாகர் மேல. அந்த அளவுக்கு திவாகர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல டீமுமே செம கோவத்துல இருந்தாங்க அப்படின்ற தகவலுமே நமக்கு வருது. அந்த அளவுக்கு திவாகர் கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணாத போதே நம்ம யோசிச்சேன் ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி வந்தவொடனே விஜேஎஸ் வந்து ஒரு பக்கம் பரிசே கொடுத்துருக்காருன்னா பாத்துங்களேன். திவாகருக்கு ஒரு பக்கம் முத்தம் கொடுத்துருக்காரு, தர்பூசணி மூமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து திவாகர் ஒரு சில விஷயங்களும் பேசியிருக்காராம். என்னன்னா, அந்த இது இருக்கு இல்லையா, ஐயோ 10 நாள் நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், 42 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததே எனக்கு பெரிய விஷயம் தான் சார், 10 நாளை தாண்டி இவ்வளவு தூரம் இருந்ததே எனக்கு போனஸ் மாதிரி தான் பாக்குறேன், ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டு குறும்படம் போட்டிருக்காங்க. அந்த குறும்படத்துல மெய்யழகன் சாங் போட்டிருக்காங்களாம். அந்த மெய்யழகன் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியில அந்த காம்பினேஷன்ல ஒரு சாங்கை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலி ஹிஸ்டரி நெவர் எண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு டைலாகை போட்டு பக்கத்துல ஒரு கவுண்டரை போட்டு முடிச்சிருக்காங்களாம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தானே பாக்குறீங்க. பட் இதெல்லாம் நடந்திருக்குது மக்களே, இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த தகவல்கள் தான் நமக்கு வருகிறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து சபரி அவர்கள் ரோஸ் பண்ணப்பட்டது நமக்கு காட்டப்பட்டது கம்மியான போர்ஷன்ஸ் மட்டுமே. ஹெவியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது போல. அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடிட்ல தூக்கி விட்டு சில விஷயங்கள் பார்த்து விட்டாங்க. ஸோ கபரியோட மூஞ்சி ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி நொந்துட்டாரு போல. அழாத குறையாக அப்படியே சாட்டர்டே எபிசோடும் சரி சண்டே எபிசோடும் சரி ரொம்ப பரிதாப நிலையில் சபரி இருந்தார் அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம். ஸோ ஒரு பக்கம் அடிச்ச அடி ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பெருசா சபரிக்கு இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அந்த கிச்சன் மேட்டர் இருக்குல்ல,
கிச்சன்ல போய் பார்வதி சமைக்கும் போதா, இந்த மாதிரி சில இஷ்யூ இருக்குல்ல, அந்த விதத்துல சபரிக்கு ஒரு நிறைய ரோஸ்ட்டுகள் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ திவாகர் ஃபைனலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்றதான் தகவல். இன்னொரு பக்கம் திவாகரோட இன்டர்வியூ எடுக்க போறது யாரு தெரியுமா? திவாகர் வெளியேற்றத்தை இன்டர்வியூ எடுக்க போறவர் ஜாக்லின் அவர்கள். ஸோ வெளியே வந்தோன்னு ஒரு இன்டர்வியூ நடக்கும்ல, கண்டஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆனவங்கலாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரீதியில ஜாக்லின் தான் திவாகர் இன்டர்வியூ எடுக்க போறாங்களாம். என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க, என்னென்ன பதில் அவர் சொல்ல போறாரு, இது எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணிருக்கேன். பாய் கைஸ்.